வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். நேற்று ஈவினிங் என்ன ஆச்சுன்னாங்க, நேராக போயிட்டு ஒரு 2 இட்லி சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டவுடனே இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இன்னொரு டேப்லெட் வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி மார்னிங் போய் சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டால் ஃபுல்லாக சரியாயிரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெட்டராக இருக்கிறனால இன்றைக்கி இந்த கோயில் சுற்றி வீடியோ எடுப்போம். இந்த முட்டேஸ்வரர் கோயில் சுற்றி வீடியோ எடுப்போம். அதுக்கு முன்னாடி நான் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி நான் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரியை சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீன் ப்ளேயிலே அப்படியே நான் ஃபுல்லாக காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வீடியோ முடிச்சுப்போம். ஓகேங்களா? போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். சாப்பிட்டு மாத்திரை போட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆனவுடனே நான் அதுக்கப்புறம் அந்த கோயிலோட கதையை சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பார்ப்போம். சரிங்களா? ஓகேங்க, ரெடி ஆயாச்சு. கதைக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த கோவில் 500 வருஷ பழமையான கோவிலாம் இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ சேம் 3 கடல் நடுவில் ஒரு சின்ன ஒரு மலை இருந்துச்சான். அந்த மலை மேலே தான் இப்போ கோயில் கட்டி ஒரு 500 வருஷமாக இந்த கோயில் நிர்வாகம் ஆகிட்டுருக்கான். அதுவும் இல்லாமல் இந்த கதை மெயினாக இந்த இப்போ நம்ம பார்க்குற அந்த 250 அடி இந்த கோபுரமாக இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சிவன் 123 அடி அந்த சிவன் ஸ்டாச்சுவாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு ஒரு ஆர்வம் இருந்தாலும் மெயினாக இங்கே இருக்கிற ஆர்வம் என்னென்னா அந்த கதை தான். முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். நம்ம விலாகில் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ ஒரு கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம், லைக் பண்ணிக்குவேன். மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ராவணன் மிகப்பெரிய சிவன் பக்தர்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் தொடர்ந்து தியானத்திலே இருந்திருக்காராம். எதற்காகனா, இம்மோர்டல்னு சொல்லுவாங்கள்ல, சாகாவரம் அடைவதற்காக தொடர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ஈவினிங் டயத்தில் தியானம் எப்பயுமே பண்ணுவாராம். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது சிவனே இவருக்கு ஒரு சின்ன லிங்கம் மாதிரி கொடுத்துருக்காராம். சின்ன லிங்கம்னா ஓரளவு ஒரு கையில் பிடிக்கிற அளவு ஒரு லிங்கம் கொடுத்துருக்காராம். அந்த லிங்கத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த லிங்கம் யார் வச்சுருக்காங்களோ அவங்க இந்த மாதிரி இம்மோர்டல் சக்தியை அடையலாம். அது இல்லாமல் நிறைய சக்திகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த புராணம் சொல்லுது. இவருக்கு இந்த மாதிரி சக்தியெல்லாம் கிடைக்கும்போது மற்ற தெய்வங்கள்லாம் அந்த மாதிரி இவரை பார்த்து கொஞ்சம் ஒரு பொறாமை மாதிரி படுறாங்களாம். என்னடா இவருக்கு மட்டும் கிடச்சிருக்கு, இவர்கிட்ட எவ்வளோ பெரிய சக்தி இருந்தால் அது சரி வராதுன்னு சொல்லிட்டு நேராக விஷ்ணுகிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இவர்கிட்ட இவ்வளோ பெரிய சக்தியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல சம்திங். ஸோ விஷ்ணு அதுக்கு என்ன பண்ணியிருக்காராம், நேராக போயிட்டு இவர் ஈவினிங் டயத்தில் தானே தியானம் பண்ணுவார். ஸோ அதனால் சூரியனை ஈவினிங் டயத்தில் மறைய வச்சிடுறாங்க. அப்படி பண்ணும்போது இந்த லிங்கத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த லிங்கம் கையிலே பிடிச்சி வச்சுருக்கணும். சப்போஸ் கீழே வச்சிட்டாருன்னா அந்த லிங்கத்தோட பவரும் எல்லாமே சேர்ந்து அப்படியே இந்த பூமியோடு சேர்ந்து ஒட்டிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்ற ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறாங்க. ஸோ அதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி எனக்கு என்னன்னு தெரில. பட் அந்த மாதிரி ஒட்டிக்குன்றாங்க. கையில் தூக்கியே வச்சுருக்கணும். சப்போஸ் கீழே வச்சுட்டோம்னா அது மெர்ஜ் ஆயிரும், பூமியோட மெர்ஜ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஈவினிங் டயத்தில் எப்பயுமே ராவணர் இந்த தியானத்துக்கு போயிடுவார்ல. ஸோ அதனால் யார்கிட்டையாச்சும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேடிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக விநாயகர் அவங்க சைட்லேருந்து அமுச்சு வச்சுருக்காங்க போல். அந்த பல தெய்வங்கள் சொன்னாங்கள்ல, இந்த மாதிரி ஒட்டகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்க சைடில் இருந்து இந்த மாதிரி விநாயகரை ஒரு சின்ன பாலகனாக அமுச்சு வச்சுட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ பிடிச்சிக்கப்பா, நான் ஈவினிங் டயத்தில் எப்பயுமே தியானம் பண்ணுவேன், நீ இப்போ வச்சிரு, நான் தியானம் பண்ணிவிட்டு வந்துட்டு உன்கிட்ட வாங்கிக்கிறேன் இந்த லிங்கத்தை அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, சரி நான் ஓகே நான் வச்சுருக்கேன், ஆனால் நான் 3 தடவை கூப்பிடுவேன், உங்கள் பேரை சொல்லி கூப்பிடுவேன், அப்படி நீங்கள் வரலைன்னா நான் இது கீழே வச்சுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரின்ட்டு அவரும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க ஆளில் சரின்ட்டு சைலண்ட்டாக ராவணன் சொல்லிவிட்டு கீழே வச்சிட்டார்.
வச்சுட்டு குறும்புத்தனம் பண்ணிவிட்டு போயிட்டார். அவர் உடனே ராவணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி இல்லை நான் வந்து இந்த மாதிரி ஒரு சக்தியை அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு எதிராக வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கதை போயிருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி துரோகம் செஞ்ச உடனே அவருக்கு ராவணன் என்ன பண்ணியிருக்காரு, நேராக போயிட்டு அந்த லிங்கத்தை வந்து பிடிச்சி இழுத்துருக்காரு. அது பூமியோட மெர்ஜ் ஆயிடுச்சுல. இவரோட பவரும் அந்த லிங்கத்தோட பவரும் ரெண்டுமே சேர்ந்து இழுத்துருக்காரு. இப்படி இழுக்கும்போது இந்த சங்கிலி கருப்பா அப்படின்ற மாதிரி இழுத்து பார்த்துருக்காரு. கடைசி இழுத்து பார்க்கும்போது டப்புன்னு வந்து அது இவரோட சக்தி அந்த லிங்கத்தோட சக்தி சேர்ந்து அது வெடிச்சு 4-5 துண்டாக அப்படியே அங்கங்கே விழுந்ததில் அப்படி ஒரு இடத்துல விழுந்தது தான் இந்த வந்து அந்த சிவன் எழுப்பியிருக்காங்களே 123 அடியில் அங்கே வந்து விழுந்திருக்கான். ஸோ அதுதான் கதைன்றாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. இதுதான் வந்து 249 அடி அந்த கோபுரம். மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மாடி இருக்குன்றாங்க இந்த கோபுரத்தில். அப்படியே நம்ம போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே மேலே போய் பார்க்க வேண்டியதான். உள்ளே லிஃப்ட் இருக்குன்றாங்க. போயிட்டு மேலே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஸ்க்ரீன் ப்ளே வைஸாக பார்ப்போம். சேம் வந்து நிறைய இடத்துக்கு அப்படியே நம்ம போக போகிறோம். லெஃப்ட் சைடில் வந்து அப்படியே சிவன் இருக்கார். அந்த பக்கம் இன்னும் இந்த பக்கம் கோபுரம் தெரியுதுல்ல, இங்கே வந்து ஃபுல்லாக அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்குது. சேம் வந்து ரைட் சைடில் ஒரு தேர் இருக்கிற மாதிரி இருப்பாருங்க. அங்கே வந்து இந்த புராண கதைகளோட அந்த விவரிக்கிற மாதிரி தேர் அந்த கதைகள் கொண்ட ஒரு சிலைகள்லாம் இருக்குது. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா ரெஸ்டிங் ஹால் இருக்குல்ல, அங்கே தான் வந்து ஃபுல்லாக நான் நேற்று நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் உடம்பு சரியாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மாத்திரை எடுத்துலாம் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரியாயிட்டு இப்போது நான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்படியே அந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா அந்த பீச் வியூ பார்க்குற மாதிரி ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அப்படியே இங்கேருந்தே போயிடுவோம். அந்த கோபுரம் வழியாக ஃபஸ்ட்டு போவோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நைட்டானால் அந்த கோபுரம்லாம் வந்து நல்ல லைட்டிங்கோட அப்படியே ரெட்டு கலரில் க்ரீன் கலர்லாம் ஒரே கலரில் அப்படியே இந்த கோபுரம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. முடிஞ்சால் அந்த வீடியோ வந்து நான் கீழே சைடில் பிஐபியாக போடுறேன். சரி, ஓகே, வாங்க போகலாம். இன்னும் பக்கத்தில் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பாரு, அதான் நம்ம போகிறோமா. அடல்ட்ஸுக்கு 20 ரூபா டிக்கெட்டு, சின்ன பசங்களுக்கு சரியான கூட்டமாக இருக்குங்க. உள்ள கேஷ் ஒன்லின்னு மட்டும்தாங்க இருக்குது. யூபிஐ மட்டும் தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இருந்து மட்டும் பார்ப்போம். பார்த்துட்டு மற்ற இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரிக்டாக மேலே போவாங்க. மேலே போயிட்டு அந்த 20வது மாடியிலேருந்து பார்க்க வியூ நல்லாயிருக்கும். ஸ்ட்ரைட்டாக அந்த கோபுரத்துலேருந்து அந்த பின்னாடி சிவன் இருக்கிற வியூ. ஸோ அதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும். எவ்வளோ தூரம் வந்ததுக்கு நம்மளால் முடியலை. கேஷ் ஒன்லின்னு போட்டு இது பண்ணிட்டாங்க. போகலான்ட்டு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஆனால் ரொம்ப கூட்டமாகவும் இருக்குது. சரி, எப்படியாச்சும் போயிடலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்தால் அப்படி ஆயிடுச்சு. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். அதுக்கு பின்னாடி தான் அந்த சிவனோட அந்த ஸ்டாச்சு இருக்குது. அதை போய் பார்த்துட்டு மற்றவைகள்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த 123 அடி இந்த சிவனோட ஸ்டாச்சு. சேம் அந்த 5 பீசஸில் ஒரு பீஸ் இங்கே தான் வந்து விழுந்திருக்குன்றாங்க. சேம் விஜய் சித்து விலாக் வந்து இங்கே தான் வந்திருக்காரு. வந்துட்டு இந்த லிஃப்ட்லலாம் ஏறி போய் பார்த்துருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து போகலான்னு பார்த்தா நம்மளால் முடியலை. பட் ஓகே, இருக்கட்டும், இன்னொரு வாட்டி வரும்போது பார்த்துக்கலாம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். உள்ளே போய்ட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அந்த சிவன் ஸ்டாச்சு பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. வந்தாச்சுங்க ஒரு வழியாக. தேடிக்கிட்டே இருந்தேன். நிறைய பேர்கிட்ட கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன், எப்படி ப்ரோ போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக வந்தாச்சு. வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். இதாங்க அந்த சொன்னேன்ல அந்த ஸ்டோரி, அந்த ஸ்டோரியில் வர்ற மாதிரி அந்த லிங்கத்தை வந்து விநாயகர்கிட்ட கொடுக்குற மாதிரி அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, நான் போய் தியானம் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி ஸ்டாச்சு.
இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க அந்த பீச் ரெஸ்டாரண்ட், அதாவது பீச் வியூ பார்க்குற மாதிரியே ஒரு ரெஸ்டாரண்ட். உள்ளே போயிட்டு முடிஞ்சால் நம்ம வந்து பீச் வியூ பார்ப்போம் வாங்க. ஓகே, ஓரளவு எல்லா வியூவும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். என்ன மேலே மட்டும் தான் போக முடியல, அது மட்டும் தான் ஒரு சின்ன வருத்தம். மற்றபடி எல்லாமே ஓகே தாங்க. சரி ஓகே வாங்க அப்படியே போகலாம். என்னங்க ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க. என்ன அந்த கோபுரம் மட்டும் மேலே ஏற முடியல, அந்த லெஃப்ட்டில் போய் ஏற முடியல. கேஷ் ஒன்லின்னு சொன்னால அது மேலே போய் என்னால் ஏற முடியல. ஓகே எனிவே அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் வராமலே இருப்ப போகிறோம். வந்துட்டு அங்கே போயிட்டு ஏறி இது பண்ணுவோம். அதுக்குள்ளேயே நம்ம வந்து நிறைய சப்ஸ்கிரைபரோடு வருவோம்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, நாளைக்கு பார்க்கலாங்க.